ஹலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். யூ மேரிட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் த பிரைட் ரன் அவே பார்ட் 10. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து ஒயன் மேலே லைட்டாக ஒரு கோவத்தில் இருந்திருப்பான். நைட்டு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரு கோவத்தில் அது ஒயனுக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் என்னன்னா நான் எனக்கு ஆஃபீஸ் போகிறேன், ஒயனை கூட்டிட்டு எங்கேயும் போகல, அம்மா நீங்கள் இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கீங்க, இவ்வளோ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10. ஒயன் அவனை பசிரிச்சிட்டே விடுங்க அத்தை விடுங்க, இவன் கூட்டு போகலாம் நானே போய்ப்பேன், எனக்கு போக தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, உங்கள் பையன் வேலைக்கு போட்டும். இல்லைம்மா வேணாம், அது வந்து விடுங்க அத்தை பார்த்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை. ஓ நீ அப்படி சொல்கிறியா? ம் ஆமாம் சரிம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு அத்தையும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வாயன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறா. ஆக்சுவலாக அங்கே எடுத்து வச்சதான் ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். கிளம்பு, நானும் ஷாப்பிங் மால் போகணும், நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, வீட்டில் பாதி திங்ஸ் இல்லவே இல்லை, ஸோ அதனால் நிறையா திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு பேக் எடுத்து போட்டுட்ருக்கா. ஜங்குக் பார்க்குறான், யாரோட போகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஏய் ஏய் என்னடா யார் கூட போகிற, உனக்கு என்ன, ஏய் நீ நான் என்ன பா அதான் வேலைக்கு போகிறேன்னு போ சொன்னில்ல, போ போப்பா போ, ஆஃபீஸே கட்டியாளு, யாரும் வேண்டான்னு சொன்னது, தள்ளு நான் போகணும் அப்படின்ட்டு ஒன் பாட்டுக்கு கீழே பார்க்கிங் ஏரியா வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா ஜாக்சன் வந்து வண்டியை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவன் எதுக்கு வந்தான்னு தெரில. வான் அப்படியே பார்க்குறான் அவனை. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், வந்துட்டானா இப்போ இவனை வச்சு இவனுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுறான் அப்படின்னு நேராக ஜாக்சன் கிட்டே போய் ஹாய் ஜாக்சன் அப்படின்னு போய் நிற்கிறா. ஜாக்சனும் ஹே வாயன் என்ன நியூ மேரிட் கப்பிள் என்ன இங்கே வெளில போகிறீங்க போல, நான் மட்டும்தான் போகிறேன், அவர் ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போகிறானா? என்னது கல்யாணம் மறுநாள் புது பொண்டாட்டி வச்சுட்டு அவன் ஆஃபீஸ் போகிறான்? ஆமாம். ஏம்மா? அது தெரில, போவான். சரி நீ ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அவனை வண்டியில் ஏற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே விறுவிறுன்னு வரான் வந்து, ஏய் இங்கே வாடி, ஏன்னா இங்கே வான்னு சொன்னேன். ஜங்கு நான் சொன்னேன்ல எனக்கு ஷாப்பிங் பண்ணணுன்னு, நான் போகிறேன், அடிச்சிருவேன் ஒழுங்காரு. டேய் நேரில் என் பொண்டாட்டி கூட்டு போகிறா? உனக்கு என்னடா உன் பொண்டாட்டி என் கூட வரேன்றா, உனக்கு என்ன வந்துச்சு? போ டூரம் விட்டுன்னு வச்சுக்கோயேன், அவள் என் பொண்டாட்டி எனக்கு தெரியும் கூட்டு போக. ஏய் வாடி, இது ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னியே, ஆஃபீஸில் ஒரு மயிரும் போல வா. அப்படியா நம்பலம்மா உன்னை, என்னை நம்பி வாழ்க்கையே கொடுத்துட்டேன், இந்த நம்ப மாட்டியாடி வந்து தொலை அப்படின்றான். அனுசரிச்சுட்டே ஜாக்சன் அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டாட்டா பை சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி போயிட்டுருக்கா. அப்படியே ஜாக்சன் பார்க்குறான். செவனேன்னு நான் வாடுக்கு வந்தேன், சிப்பத்தி விட்டு போகிறா பாரு அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு வாழுங்க நல்லா வாழுங்க அப்படின்னு அவனும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே ஜங்கு போன உடனே வாயனோட கையை பிடிச்சி திருக்கிட்டு இன்னும் தைரியம் தான் அவன் கூட போவேன், கையை விட வலிக்குது, அதெல்லாம் விட முடியாது, யாருக்கிட்டே அவன் கூட போனேன், யாருக்கிட்ட அவன் கூட போனேன், யாரை கேட்கணும், நான் பாட்டுக்கு போ, உனக்கு என்னடா வந்துச்சு, பாருவேன் உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரில, நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி பண்ணுறியான்னு எனக்கு தெரில, நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என் பொண்டாட்டி புரியுதா, நீ என்னோட பொண்டாட்டி, அப்போ நீ என் கூட தாண்டி வரணும், இது அவன் கூட போகிறது எனக்கு பிடிக்காது, என் கூட மட்டும்தான் வரணும், என் கூட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும் தான் சிரிக்கணும், எதுக்கு நீ இப்படி ரொம்ப பொசிட்டிவாக பிஹேவ் பண்ணுற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓ அப்போ நீ பொண்டாட்டி கிடையாதாடி? இல்லை பொண்டாட்டி தான். அப்புறம் என்ன மூட்டு வண்டியில் இருப்போ, சரி ரொம்ப கோவப்படாத போ அப்படின்ட்டு அவனும் கையை தட்டி விட்டு போகிறா. ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரில, அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே கணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கோவப்படாத அசிங்கமாக இருக்கு முடிச்சுப்ப அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்றான். அவனை அப்படியே சிரிச்சுட்டே அதான் பார்த்தேன் இவனாவது என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதாவது அப்படின்னு அவளும் காரில் போய் உட்காந்துக்கிட்டா. ஜங்குக்கும் ஷாப்பிங் மாலுக்கு தான் வண்டியை விட்றான். வான் அவள் பாட்டுக்கு டிரைவர் தள்ளிட்டு வாங்கிட்டே இருக்கா. ஜங்கு பார்க்குறான், இவன் என்ன நம்ம வீட்டுக்கு மட்டும் திங்ஸ் வாங்க போகிறாளா, இல்லைனா இவன் அம்மா வீட்டுக்கு, என் அம்மா வீட்டுக்கு, ஜிம்மன் வீட்டுக்கு, தேங் வீட்டுக்கு வாங்க போகிறாளா, இவ்வளோ பொருள் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா, இவ்வளோ மொபைல் வைக்க போகிறா அப்படின்ட்டு வாங்கிக்கிட்ட போய் ஏய் ரெடி பண்ணுற, பார்த்தா தெரில ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்குடி இவ்வளவு, டே இவ்வளோ வேணும்டா, இவ்வளோ வாடி எதுக்கு வேணும், ஆமாம் இவ்வளோ திங்ஸ் இருந்தால் தான் நம்ம வீட்டை மேனேஜ் பண்ண முடியும், பர்ஸு கலையாருண்டி,
ஏன் உன்கிட்ட காசு இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் இதை தூக்கிட்டு வருது? வேறு யார்? ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா, எனக்கு ஒரு நல்ல புருஷனா நீ தான் தூக்கிட்டு வரணும். அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோலாம் வேண்டாம். ஆமாம், அது என்ன? 2 சாக்லேட் பாக்கெட்டு, 4 சிப்ஸு பாக்கெட்டு, இது என்னதுடி 4 ஜூஸ் கேனு, அது ஸ்நாக்ஸு. ஏன் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டிங்களோ? இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்களோ? இந்த பாரு ஜங்கு, சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் கொஷின்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்நாக்ஸ், டிவி, நம்ம 2 பேரும் ஏதாவது ரொமான்டிக்காக மூவி போட்டுட்டு சாப்பிட்லாம்ல, அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறா. அவன் பார்க்குறான். யார் நீ? ரொமான்ஸு என்கிட்ட? ஏன் நான் உன்ட்ட பண்ண மாட்டேனா? நீ பண்ணி கிழிச்சிருவடி. நேற்று பண்ணியில் ரொமான்ஸுப்பா, வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆனேன் நான். இம்ப்ரெஸ் ஆகலை நீ என்னை பார்த்து, நீ இம்ப்ரெஸ் ஆகலை. என்னை பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆகலை சொல்லு 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 பார்ப்போம். இம்ப்ரெஸ் ஆனேன், ஆனால் எங்கே பண்ண விட்ட? நீ பண்ணலையாக்கும். ஏய் ஃபுல்லாக பண்ணலடி, கிழிச்சப்ப அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. அவன் பார்க்குறான், இவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் பின்னாடியே போய், சரி இந்தா உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேக்கு எதையும் வாங்கிக்கோ, எதுக்கு இதையும் விட்டுட்டு போகிற? ஆமாம்ல, தேங்க்ஸ் ஜங்கு. வேறு தேங்க்ஸ் மட்டும் பார்த்தாது, ஒன்று கொடு. என்ன கொடுக்கணும்? அறையா விளக்கமாறு கிஸ்ஸா குறி. கிஸ்ஸா வேணுமா என்ன? ஏன் கொடுக்க மாட்டிங்களா மணி? இது பப்ளிக் பிளேஸ் ஆச்சே, பரவாயில்ல கொடு. கொடுக்க முடியாது ப அப்படின்ட்டு அவள் எல்லா பொருளையும் வாங்கி போயிட்டுருக்கா. அதுவும் பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் அதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு போயிட்டுருக்கா. கார்த்தி கீழே. ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே வந்து வானோட கையை பிடிச்சி எடுத்து அவளோட சீக்ஸை பிடிச்சி ஒரு லிப் கிஸ் கொடுக்குறான். வான் அப்படியே ஷாக் ஆகி கையில் சேர்ந்த போடுற இடத்துல கீழே போட்டுட்டான். அதுவும் ஜங்கு கால் மேலேயே போட்டுட்டான். அவன் காலை பிடிச்சிட்டு, அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ என்னெல்லாம் பாடாப்படுத்துகிற, நீ எதுக்கு பிடிச்சடா பிடிச்சி அப்படி பண்ண சொல்லிட்டு பண்ண மாட்டியா? ஏண்டி பண்ணுறதா இருந்தால் சொல்லிட்டு தான் பண்ணணுமா? ஆமாம், பின்ன இப்படி திடீர்னு போனால் பயமாக இருக்காதா என்ன? பாரா அப்படி பயந்து கிழிச்சிட்டியாக்கும். எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பயந்தேன்னு. பைத்தியக்காரா தெளிப்பா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்ருக்க. ஜங்கு கேட்குறான், சரி ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம், வரியா? ஒன்றும் தேவையில்ல. ஐஸ்கிரீம் வேணாமாடி? வேணாமே. சரி பாப்பா, நான் மட்டும் தனியாக போய் சாப்பிட்றேன். இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே இறங்கி வந்துட்டுருக்கா. அவன் பார்க்குறான், ஏன் தான் இதை நான் இப்படி பண்ணுதோ அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டு, நானும் அவளை தூக்கிட்டு போவாடி, இல்லை நீ இறக்கி விடு. நீ ஏன் ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறப்பெல்லாம் பண்ணாத, ஒழுங்காக பண்ணு சரியா? என்கிட்ட எப்பயும் போல் இருக்கிற மாதிரி இரு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது இருந்தது, இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இப்போ இப்படி தான் இருக்க முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நீ இன்னும் என்கிட்ட ப்ராப்பராக ப்ரொப்போஸே பண்ணல அப்படின்னுட்டு இருக்கான். அவன் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லே. ஒன்றும் சொல்ல. ஒன்றும் சொல்லையா? ஒன்றும் சொல்லலை. சரி ஒன்றும் சொல்லல, அதான் சொல்கிறேன் ஒன்றும் சொல்லன்னு. ஐஸ்கிரீம் வாங்கி தரவே மாட்டியா? வாங்கி கொடுக்குறேன் வா, திணி பண்ணாரோம். என்ன சொன்ன நீ? திணி பண்ணுறான்னு சொன்னடி உன்னைய, திணி பண்ணி திங்க தானே செய்வேன் அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறான். வாங்கினுமே அந்த ஐஸ்கிரீம்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே, இவனுக்கு நம்ம சொன்னதை கேட்டிருக்கோம், கேட்காத மாதிரி நடிக்கிறானோ? எல்லாம் ஒரு வேலை கேட்கலையா? கேட்டிருந்தா திருப்பி ஏதாவது சொல்லியிருப்பானே. அப்போ இவன் நம்மளை லவ் பண்ணலையோ, ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கிறதுக்காண்டி தான் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு வாழ்கிறானா? இவனுக்கு என்ன தான் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பொருளே அப்படின்ட்டு வாயினும் அவனை பார்த்துட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி வாயினையே பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். வாயின் கேட்குறா, பேத்துக்கிட்ட என்னை பார்த்து சாப்பிட்டுட்ருக்க? நீ கூட தான் என்னை பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த, நான் எதுக்காவது கேட்டேனா என்ன? நீ மட்டும் எது கேட்குற? அதுவும் சரி தான், இவன்கிட்ட பேச முடியாது. சரிப்பா நீ சாப்பிடு அப்படின்ட்டு வாயின் படகு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக் சடனாக வாயின்கிட்ட வரான். வாயினுக்கு மூச்செல்லாம் அடைக்குது, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு இருந்தா. வாயினோட ட்ரிப்ஸில் வந்து ஐஸ்கிரீம் ஒட்டியிருக்காமா. அதை இவர் பைட் பண்ணிகிட்டு இருக்காரு. வாயினுக்கு ஒரு மாதிரி ஷை மூமெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு, இந்த ஐஸ்கிரீமோட இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கேடி, ஃபுல்லாக கிடைக்குமா? செருப்பு ஊட்டு தின்னு அப்படின்னு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு எந்திச்சி போய் காரில் கோமா உட்காந்துக்கிட்டா. ஏன்னா இவனா ப்ரப்போஸ் பண்ணல அஃபிஷியலாக. ஸோ அதனால் கோமா போய் உட்காந்துக்கிட்டேன். ஜங்குக்கும் சரிடி உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறேன். என்னது ஆஃபீஸ்க்கு போறியா? ஆமாம் வேலை இருக்காதான் எனக்கு, வேலை பார்க்க வேண்டாமா?
அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும் இது இப்போ தான் நல்ல மாதிரி பேசினான், திருப்பி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை மறைச்சிட்டே, சரி நானே போய்க்கிறேன், நான் ஜிம்மில் கூப்பிட்டுட்டு நான் போய்க்கிறேன். போ, போயிடுவேன்டா, ஓடி யார் வேண்டாடா, இரு நானே ஜிம்முக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவனே ஜிம்முக்கு கால் பண்ணி மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் இந்த வீட்டில் கிளம்பிங்க சூப்பர் மார்க்கெட் வா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டான். வான் அங்கே கோவமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் சரி வழக்கம் போல் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருக்கானுங்க, புரிஞ்சு போச்சு. என்னடா ஜங்குக்கே என்ன பஞ்சாயத்தா? வந்துடுவானே பஞ்சாயத்தான்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயினை வந்து நீ வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேண்ணே, இந்தா இந்த பொருளெல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி நீ வீட்டுக்கு போ. உடம்பைய பொண்டாட்டி அனுப்புகிறேன்டா, பத்திரமா தங்கம் பார்த்து பார்த்து கூட்டு போ. சரி நீ மூட்டுப்போ அப்படின்ட்டு அவனும் எல்லாத்தையும் எடுத்துச்சு வாயனை பார்த்து, ஏய் வயன் வாடி போவோம், வர்றேன் இரு. ஜங்குக், ஜங்குக் ரெடி ரெடியா, எது கத்துறான், பரவாயில்ல நான் போயிட்டு வரேன், போயிட்டு வா அசால்ட்டாக சொல்கிறானே அப்படின்னு வாயினை பார்த்துட்டு அப்படியே கோமா ஜிம்னை பார்த்து தள்ளுறா நடுவில் நின்றுட்டு தள்ளு அப்படின்னு அவள் பாட்டு காரில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டா. ஜிம்னு பார்க்குறான், இதுங்க 2 சண்டையில் நம்மளை கோமாளியாக்குறதே பழப்பா போச்சு. என்னடி வண்டி எடுக்க வேணாமா, எல்லாம் புருஷன் கூட போறியா? நான் இதுக்கு அந்த பரதேசி கூட போகணும், நானும் போக மாட்டேன், நீ ஒழுங்கா வீட்டுக்கு வண்டி விடு. சரி விடுறேன். அம்மா ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன், எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? ஜங்கு கூட தான் சண்டை போட்டே என்ன? ஏன் என்னை பார்த்தா என்ன சண்டைக்காரி மாதிரி இருக்கா? வச்சுடா, எந்த கேள்வி கேட்டாலும் கிறுக்குத்தனமாலே பதில் சொல்கிறாளே அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன இங்கேயே மூஞ்சி பார்த்துட்ருக்க, வண்டி எடு. சரிடி எடுக்கிறேன் அப்படின்னு அவனும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான். விட்டதுக்கப்புறம் தேங்க அப்போ தான் கிராஸாகி வந்திருப்பான். வான் அப்படியே விறுவிறுன்னு இறங்கி போயிட்டுருக்க. ஜிவன் பாவம் அந்த லக்கேஜ்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கானா. தேங்க பார்த்துட்டு என்ன அது ஜங்குக் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஜிம்னு செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு கிட்ட வந்த பாவத்துக்கு அவன் கையிலேயே ஒரு பேக்கை கொடுத்து தூக்கிட்டு வா பரதேசி அப்படின்ட்டு அவனும் போகிறான். தேங்க பார்க்குறான், என்னன்னு விசாரிக்க வந்த பாவத்துக்கு நம்மளே தூக்கி விடுதானுங்களே அப்படின்ட்டு அவனும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா. வாயன் பாட்டுக்கு அந்த எல்லா திங்ஸும் டொம்முன்னு எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவனுக்கு 2 பேரும் வேற பார்த்து, என்னடா பார்த்து நின்றுட்டுருக்கீங்க, அங்கே வைங்க. சரிங்க அம்மனி இந்த வைக்கிறோம், வச்சாச்சுங்க, வேறு என்னங்க பண்ணணும்? வேற 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 ஒரு வேலையும் இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க. ஏவன் கொஞ்சம் ஜூஸாகவே போட்டு கொடுறீ, ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் 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 வந்து போயிருங்க. ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப கோவமாக இருக்கணா, இருக்கிற கோவத்தில் யாரு கண்முறை இருந்தாலும் இந்த கத்தி இருக்கு பாரு, எடுத்து அப்படியே சத்தக்னு குத்தணுமோன்னு இருக்கு, உன்னை குத்தி அப்படியே கிழிச்சு கொண்டுருவேன், போயிரு இங்கிருந்து அப்படின்ட்டு 2 பேரும் கத்திட்டு இருக்கா. 2 பேரும் இவ குத்துனாலும் குத்துவா அப்படின்ட்டு பயந்து அங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவள் பாட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான்னு பார்த்தா ரிலாக்ஸாக மாட்டில் வரவே மாட்டேங்குது. மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கே தான் வந்துட்டுருக்கான். அப்படியே ஒரு மாதிரி கோவம் வேறு வருது. டக்குன்னு ஜங்குக்கு கால் பண்ணிட்டா. ஜங்குக்கும் அங்கே ஆஃபீஸில் இருந்திருப்பான். இவள் கால் வரதை பார்த்ததும் அட்டன் பண்ணி, என்னடி என்ன வீட்டுக்கு வந்துட்டியா என்ன? நான் வந்தேன் என்ன வரட்டி உனக்கு என்ன, இப்போ இதுக்கு பிள்ளை கேட்டுட்ருக்க? நீ பேர் இவனும் ஏய் பைத்தியம், என்ன அரை பைத்தியமாக இருந்தால் இப்போ முழு பைத்தியம் ஆயிட்டியா? கால் பண்ணி இதுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்க. அப்படி தான்டா புலம்புவேன், அப்படி தான் புலம்புவேன். நான் யார் உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? பதிலே சொல்லாதா, நான் யாரா உனக்கு? நான் யாரு? நீ எனக்கு யாரா? நீ எனக்கு நான் உனக்கு யாருன்னு தெரியாது. ஏன் அதை சொல்ல இவ்வளோ டைம் ஆக்குற? ஏன் இவ்வளோ டைம் ஆக்குற? இருடி இரு சொல்கிறேன், சொல்லு. நான் யார் உனக்கு? நீ சொல்லி ஆகணும். நான் யார் உனக்கு? சரி நான் யார் உனக்கு? நீ என் புருஷன். அப்புறம்ண்ணா என்னடா? சரி ஒன்றும் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், ஃபோனை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். வாயனுக்கு அவ்வளோதான் வெறி வருது, ஏன்னு கத்திட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக வாயனோட அம்மா உள்ளே வந்திருப்பாங்க. கத்துறதை பார்த்து பயந்து அவங்க வேற, ஏன்டி ஏன் இப்படி பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நல்ல மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க பாரு, அவளாம் ஒரு ஆள். என்னத்த சொல்கிறது, ஒன்றும் இல்லை போமா அப்படின்ட்டு வாய்ப்பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. அவனோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு எதுக்கு இப்படி கத்துறா? சரி இவளுக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது சண்டையாக இருக்கும் போல் அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் கண்டிக்காமல் அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ நைட்டாக இருக்கும். வாயன் பாட்டுக்கு டின்னர் செஞ்சு வச்சுட்டு இந்த ஜங்குக் பையனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வரவே இல்லை. வாயனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃபு. அப்படியே ஒரு மாதிரி வாயன்லாம் டென்ஷனோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டா. அப்படியே டென்ஷனில் உட்காரும் போது தான் காலிங் பில் அப்படியே ரிங் ஆகுது. வாயனை அப்படியே கோவத்தோட கதவை திறந்து பார்த்தா இந்த ஜங்குக் பையன் பொக்கையோடு வந்திருக்கான். அந்த பொக்கையை பார்த்துட்டு,
வாயன் லைட்டாக கொஞ்சம் அப்படியே சமாதானம் எப்படியும் அவனை பார்க்கும்போது அவன் வந்து என்ன கோவமா? ஒரு கோவமும் இல்லை. சரி என் கூட வாயேன். எதுக்கு? எங்கே வரணும்? நான் எங்கேயும் வரல. நான் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிடு. அதெல்லாம் வேண்டாம் என் கூட வா அப்படின்ட்டு அவளோட கண்ணை கட்டி அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பீச்சு இருக்கும். ஸோ அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கடா தூக்கிட்டு போகிறேன்? எனக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. என்னை எங்கேயாவது கடத்த போறியா என்ன அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டு இவன் சிரிக்க மட்டும் தான் செய்கிறானே தவிர்த்து ரிப்ளை எதுவும் பண்ணலை. அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து அங்கே நிப்பாட்டுறான். பார்த்தா அங்கே ஃபுல் பீச்சு லைட்டிங்கெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கான். வாயன் அப்படியே நடக்க நடக்க ரோஸ் எல்லாம் அப்படியே வெடித்து சிதறுது. லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. வாயன் அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு அவனை பார்க்க அவன் வாயனுக்கு வந்து ஒயினோட கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டு விட்டு நீ என்கிட்ட கேட்டியே நீ எனக்கு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலன்னு. ஆக்சுவலாக எல்லோரும் மேரேஜுக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சே. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் வாயன் அப்படின்றான். வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்குது. அப்படியே அவனே ஒரு மாதிரி ஆர்வமாக பார்த்துட்ருக்க. நீ நான் லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். அதுக்கு வாயன் என்ன சொல்லுவான்? அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்ருக்க. ஜங்குக்கே சிரிச்சிட்டே ஐ லவ் யூ வாயன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே அங்கே கலர்ஃபுல்லான பட்டாசுலாம் அப்படியே வெடித்து தள்ளுது. வாயனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்லேருந்து கண்ணீர்லாம் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சிட்டே அப்படியே லைட்டாக அழுதுட்டே லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்ன வயசுலேருந்து இந்த லவ் ஃபீல் இருந்திருக்கு. பட் 2 பேருமே அதை டெவலப் பண்ணல. ஜங்குக் அப்போவே ஃபீல் பண்ணான். பட் அதை வளரவும் இல்லை. வான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ அது வளர்ந்துச்சு. ஸோ அதான் ரீசன். அது 2 பேருக்குமே நல்லாவே தெரியுது. ஸோ 2 பேரும் அப்படியே அங்கே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த எல்லா ஏற்பாடையும் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினும் டேங்கும் தான். ஆக்சுவலாக வாயனுக்கு வந்து அதாவது வாயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆச்சுல. ஸோ அன்றைக்கே ஜங்குக்கு வந்து இந்த பிளான்லாம் போட்டுட்டான். பட் வாயன் வாயை விட்டு கேட்டதுமே சரி சீக்கிரமாக அதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இந்த எல்லா வேலையும் பார்த்துருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் உட்காந்து வாயன்கிட்ட சொல்லும்போது வாயன் அப்படியே ஜங்குக்கு மேலே சாஞ்சிட்டேன் எனக்காண்டி நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு அவனோட கையை பிடிச்சி செல்லமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜிம்னோ தேங்க வரானுங்க. அவனை கஷ்டப்பட்டான், பிளான் மட்டும்தாம்மா அவன் போட்டான், அதுக்கான ஏற்பாடு பண்ணதெல்லாம் நாங்கள் தான். பரவாயில்ல, அவன் என் கூட இருக்கணும்ல. நாசமாக போச்சு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நம்ம தான் நம்மளுக்கு அப்படின்னு தேங்கு சிம்னு மாறி மாறி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வாயன் வந்து வேணும்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுங்கள் யாரையாவது, நாங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தேங்க உடனே நான் ஜங்கு கூட தங்கச்சி தான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணுவானா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக என்னடா சொன்னேன் அப்படின்னு எஞ்சி நிற்கிறான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை, see you later, bye.